ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே மலர் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் அவங்களோட வீட்டு வேலையில் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட அத்தை மாமா எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. வழக்கம் போல் நம்ம மலர்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஏங்க இவ்வளோ நாள் அவங்க என்னதான் நம்ம பண்ணதுக்கெல்லாம் எதிர்த்து பேசினாலையும் ஒரு வாரமாக அவங்க இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லைங்க. இப்போ அவங்க எல்லாம் இல்லாமல் வீடே புசோன்னு இருக்கு இல்லைங்க அப்படின்றாங்க. ஆமாம் அது என்னமோ உண்மைதான் லட்சுமி. அந்த அம்மா இங்கேருந்து போனதுக்கப்புறமா ஒரு மாதிரியாக இருக்குது. நான் கூட அவங்கக்கிட்ட அவசரப்பட்டு அப்படி கேட்டிருக்கக்கூடாது. நம்ம என்ன அப்படியே மலரை வேலை வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க இல்லை இருந்தாலும் அவங்க மாமியார் மருமக அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியல இல்லைங்க. அந்த அம்மாவுக்கு வயசாகின மாதிரியே தெரியல. மாமியார் மாதிரி இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால் மருமகளுக்கு நல்லா இருக்காங்க. எந்த வேலையும் செய்யாமல் அவங்க அத்தையை எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. இவங்க கூட மாட ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. எனக்கு தான் கால் வலி எடுக்குது, கை வலி எடுக்குது, நிற்க முடியல, உடம்பு சரியில்லை. நான் எப்படிங்க மலர் கூட இதெல்லாத்தையும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணி செய்ய முடியும்? சரி நீங்களே சொல்லுங்கள். அதான் எல்லாத்தையும் மலரே செய்கிறான். அது அவங்களுக்கு குத்தமாக தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க என்னதான் அப்படியெல்லாம் பேசிட்டு இங்கேருந்து போனாலையும் கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஓ இப்படி வீட்டுக்கு விருந்தாளிங்க போயிட்டாங்கன்னாலாம் ஃபீல் பண்ண தெரியுமா அத்தைக்கும் மாமாக்கும்னு. அதை பார்த்துட்டு நம்ம மலர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. சரி மதியம் சுரேஷும் எங்கே வராங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பாக்கியராஜும் பாப்பாவும் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க, அதாவது பேங்க்குக்கும். இப்போது சுரேஷும் மதியம் வந்துட்டுருக்கும்போது அவங்க சுரேஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடையை பார்த்துட்டு டீ குடிக்கிறியா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேணாம், இப்போ தானே சாப்பிட்டோம் அப்படின்றாங்க. சரி நான் போய் குடிச்சிட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. என்ன நாமளே இப்போ தான் சாப்பிட்டுட்டு வேணான்றோம், அவர் இப்போ தானே சாப்பிட்டுட்டு வந்தார், டீ குடிக்கிறேன்னு போகிறாரு. வண்டி ஓட்டுறது காலையிலேயே தூக்கமாக வரும், ஒரு வேளை சாப்பிட்டது. அது என்னமோ தூக்கம் வந்தாலையும் வரும். கோமதி அம்மா வீட்டில் நல்ல சாப்பாடு, அவங்க சமைக்கிற சாப்பாடு மாதிரி யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. ஃபுல்லாக சாப்பிட்டதுனால காலையிலேயே தூக்கம் வருதோ என்னவோ, இல்லை வண்டி ஓட்டுறதுனால வேறு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் வச்சுருப்பாரா அப்படின்னு மதி யோசிச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. சுரேஷ் ஃபோனுக்கு அடிச்சுட்டே இருக்குது. அவருடைய ஃபோன் அடிக்குது, இங்கே விட்டுட்டு போயிட்டாருன்னு மதி ஃபோனை எடுக்கிறது கூட கிடையாது. டீ வாங்கி குடிச்சிட்டு தான் சுரேஷ் நின்றுட்டுருக்காரு. கண் முன்னாடி தான், வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மதியதை பார்த்துட்டு நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் உண்மையிலே பரவாயில்ல, பிரச்சனைன்னு வந்தால் ஈஸியாக சரி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு மதி இருக்கும்போது தான் மலர் கால் பண்ணுறாங்க மதிக்கு. அப்போ தான் ஹலோ சொல்லுங்கக்கா அப்படின்றாங்க. மதி எங்கே இருக்கீங்க மதி, கோமதி அம்மா வீட்டில் இருக்கீங்களா அப்படின்றாங்க. இல்லைக்கா நான் தான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுருந்தேன், கிளம்பிட்டோம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. வந்துட்டு தான் இருக்கோம், இங்கே டீ கடையில் என்ன டீ குடிச்சிட்ருக்காரு அப்படின்றாங்க. ஓ அதான் சுரேஷ் ஃபோன் பண்ணால் எடுக்கலையா, நான் முதல்ல சுரேஷ் ஃபோனுக்கு தான் பண்ணேன் அப்படின்றாங்க. நீங்கள் தான் கால் பண்ணிங்களா, நான் ஃபோன் எடுக்கவே இல்லை, ஃபோன் காரில் தான் இருக்குக்கா அப்படின்றாங்க. என்ன மதி சுரேஷ் ஃபோன் அடித்தா யார் என்னன்னு கூட எடுத்து பார்க்க மாட்டியே என்ன அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைக்கா, அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். ஸோ ஃபோனெல்லாம் எடுத்து தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு சண்டை போடுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது இல்லைக்கா அப்படின்றாங்க. ஓஹோ அப்படியா இப்போவே அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்கவோ. அக்கா விடுங்கக்கா அப்படின்னு. சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் சாப்பிட்டோங்க்கா, அங்கேயே கோமதி அம்மா வீட்லேயே சாப்பிட்டோம், அங்கேயே இருக்கிறது தான் பிளானு. ஆனால் இவருக்கு தான் ஏதோ முக்கியமான வேலை வந்துச்சு, கிளம்பலாமான்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி, எல்லோரும் வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணுவோம், கோமதியம்மா மீனா ராஜு எல்லோரும் கிளம்பிட்டாங்க, வீடே ரொம்ப போர் அடிக்குது, எல்லோரும் ரொம்ப டயர்டாக உட்காந்துட்ருக்கோம். உனக்கு கூட தெரியுமா அத்தை மாமா கூட கோமதி அத்தை போயிட்டாங்கன்னு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அவங்க கிளம்புனா போதும் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க அதை சொல்லிகிட்டே இருக்காங்க, குத்தம் வர அப்படின்னு நினைப்பாங்கன்னு பார்த்தா கோமதி அம்மா ஊருக்கு வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு வருத்தம்லாம் படுறாங்களா அப்படின்றாங்க. எனக்கே அதே ஆச்சரியந்தான் மதி, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுலேயும் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க தெரியுமா அத்தை, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சமைக்கிறாங்க, மருமகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு தான் கை கால் வலி இருக்குல்ல, நான் எப்படி மலருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவங்க கேட்குறது நியாயம் தானே. அந்த அம்மா கரெக்டாக தான் கேட்டாங்க, இப்போ ஊருக்கு போனதில் வருத்தமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க மதி அப்படின்றாங்க. ஓ இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிறாங்களா, பரவாயில்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் அவங்கள வேலை வாங்குறதா அவங்க பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைக்கா அப்படின்றாங்க. என்னமோ மதி அத்தை அப்படி பேசினது கொஞ்சம் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு கோமதியம்மா செஞ்ச விஷயத்தினால அப்படின்றாங்க. ஏன் சும்மா உட்காந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூட அவங்களால முடியாதா என்ன அப்படின்றாங்க. விடுமதி அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு, அம்மா நீயும் சுரேஷும் எங்கே வந்துட்டுருக்கீங்க, பத்திரமா வாங்கன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க. நாங்கள் வந்துட்டுருக்கோங்க்கா, வந்துடுறோம் அப்படின்றாங்க.
சரி மதி நான் வைக்கட்டுமா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. சுரேஷும் கரெக்டாக வந்துடுறாரு. யார் அண்ணியா அப்படின்றாங்க. ஆமாம் உங்களுக்கு தான் முதல்ல கூப்பிட்டாங்க, ஃபோன் இங்கேயே இருந்துச்சு நீங்கள் எடுக்கல, சரி அதான் எனக்கு கூப்பிட்டாங்கன்றாங்க. ஏன் என் ஃபோன் தானே, அண்ணி தானே கால் பண்ணாங்க, எடுத்து பேச வேண்டியது தானே அப்படின்றாங்க. மதி இதை நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களுடைய ஃபோனெல்லாம் நான் எப்பயுமே யாருடைய பெர்மிஷனும் இல்லாமல் எடுக்கிறது கிடையாது அப்படின்றாங்க. ஆமாம்மா நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. நல்லவ தானே மதி, அப்படி அது ஒரு டீசன்ட் டிசிப்ளின் அப்படின்னு கரெக்டாக நினைக்கிறாங்கல்ல, அது சரியான ஒரு விஷயம் தானே அப்படின்னு. ஆனால் அவர் ஃபோனை வச்சுருந்தாலையும் என் ஃபோனை ஏன் எடுக்கிற, நீ எதுக்கு எடுத்து பார்க்குறேன்னு கேட்குற ஹஸ்பண்டில் மத்தியில் என் ஃபோன் அண்ணி தானே எடுத்து பேசியிருக்கலாம்ல, என் வேற ஆள் தான் அப்படின்னு சுரேஷ் கேட்டார் இல்லைங்களா. இந்த ஒரு வார்த்தையிலே மதிக்கு சுரேஷை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சுரேஷை நல்லா மதி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ போகும்போது சுரேஷ் வந்து மதிக்கிட்ட உனக்கு ஏதாச்சும் வேணுமா வேறு ஏதாச்சும் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. சரி வெளியில் ஏதாச்சும் வேணும்னா கூட கேளு, வண்டியை நிறுத்துறேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு மதியம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் எப்படி ஒரு பிரச்சனைன்னா எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. எல்லாம் போலீஸ் பவர் தான், வேற என்ன, அதுக்கு தான் அந்த போலீஸ் வேலையில் நான் அவ்வளோ உயிராக இருக்கேன் அப்படின்றாங்க. எல்லாம் சரிதான், ஆனால் அன்னைக்கு காலேஜில் மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணீங்க, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தானே, அவங்கக்கிட்ட ஏன் சண்டை போட்டு அவங்கள பிரிச்சிங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு பழைய விஷயத்த கலராரா, அன்னைக்கு அது என் மாமாவோடைய தெரிஞ்ச ரிலேட்டிவ், அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பேரண்ட்ஸ் ஒத்துக்காதப்போ லவ் பண்ணி இவங்க மட்டும் சேர்ந்து என்ன ஆக போகுது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இதில் என் மாமாவும் சம்மந்தப்பட்டிருக்காரு, என் மாமா இதில் பிரித்து ஆகணுன்றப்போ வேறு வழி இல்லாமல் தான் நான் பிரிக்க வந்தேன். நீ வந்து அதுக்காக கேட்டு சண்டை போட்டு என்னென்னமோ நடந்து போச்சு. இங்கே பாரு இந்த போலீஸ் வேலை நான் எவ்வளோ முக்கியமாக நினைக்கிறேனோ இந்த வேலையை என் மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. இதனால தான் என் மாமா எங்கள் வீட்டில் என்ன பேசினாலும் அது தப்பாகவே இருந்தாலும் சரியாகவே இருந்தாலும் நாங்கள் அதை சரின்னு சொல்கிறோம், அது தப்புன்னு நாங்கள் யாருமே நினைக்கிறதே கிடையாது. அது உன் கண்ணோட்டத்துக்கு தப்பாக தெரியுது, இதனால தான் நீ மாமாவை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிற. ஆனால் எனக்கு அப்படி பேசணும்னு தோணலை. எனக்கு என் மாமாவும் முக்கியம், என் அக்காவோட வாழ்க்கையும் முக்கியம். இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் இப்படி என் மாமாவுக்காக சப்போர்ட் பண்ணுறேன். சரியா? ஏன் எப்பயுமே இப்படி தான், நீ தான் என்னை சரியாக புரிஞ்சிக்கல. ஒரு பிரச்சனைனா சரி பண்ணுறது தானே ஒரு போலீஸ்காரனோட வேலை அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், எந்த டைமில் என்ன பண்ணணுன்றத கரெக்டாக யோசிச்சு தான் பண்ணுறாங்க. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனில் உங்களுடைய மாமாக்காகவும் உங்களுடைய சொந்த விருப்பத்துக்காக ஒரு லவ்வர்ஸை பிரித்தது, பிரச்சனை பண்ணது, கூட்டிகிட்டு வந்து அடித்தது, இதெல்லாம் தப்பான விஷயம். இதெல்லாம் நான் என்றைக்குமே சரின்னு ஒத்துக்க மாட்டேன். இப்போ பண்ணீங்க பார்த்தீங்களா, இந்த விஷயம் வேணால் நான் சரின்னு சொல்லுவேன். நீங்கள் உங்கள் மாமா கூட எப்போல்லாம் சேர்ந்துக்கிட்டு உங்கள் மாமாவுக்கு ஒரு பிரச்சனை என்னப்போ இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் 2 பேரும் கூட்டு சேர்ந்து பேசுகிறீங்களோ அப்போல்லாம் தான் நீங்கள் செய்கிற விஷயம் தப்பாக தோணுது. நீங்களாம் தனியாக ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி செஞ்சால் அந்த விஷயம் சரியாக தான் போய் முடியுது. அதனால் நீங்கள் மாமாவை முதல்ல கட் பண்ணுங்கள், அப்புறம் எல்லாமே தன்னால் நல்லா நடக்கும் அப்படின்றாங்க. பாத்தியா கொஞ்சம் உங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்ததும் என் மாமாவையும் விட்டுட்டு போகிற சொல்கிறேன். நான் என்றைக்குமே என் மாமாவையும் அக்காவையும் விட மாட்டேன். எப்பயுமே என் மாமா தான் எனக்கு முக்கியம், நீ அமைதியாவா அப்படின்றாங்க. ஆமாம், உலகத்திலேயே மாமா விட்டுட்டு வந்தால் தான் உலகமே அழிஞ்சிருமே, பெரிய விஷயந்தான். அக்கா சொன்னது சரிதான், நீங்கள் அவர் கூட சேரும்போது மட்டும்தான் பிரச்சனையில் போய் நிற்கிறீங்க. நீங்களாக இருக்கிறப்போ சரியாக தான் இருக்குது. உங்கள் மாமாவை விட்டு நீங்கள் வரமாட்டேன்றீங்க நல்லா புரியுது. மலரக்கா மாதிரி நாம் தான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் போல இருக்குது, கோமதி அம்மா சொன்ன மாதிரி அப்படின்னு இந்த விஷயத்தை பற்றி மலர் அதாவது மதி யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலே வந்து நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே தூங்கி கீழே விழுகிறாங்க. என்ன இப்போவே தூங்கிட்டா, நாமளே தூக்க வரதா டீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டணும், இவ தூங்கிட்டாலே இப்போ இவளை எழுப்புறதா என்ன பண்ணுறது, நம்ம எப்படி வண்டி ஓட்டுறது இவ தூங்கிட்டு வரப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசாமல் எது எழுப்பி பின்னாடி தூங்க சொல்லலாமல் ஒருவேளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுது அப்படின்னு சுரேஷ் நினச்சிக்கிறாரு. பொறுமையாக வண்டியில் நிறுத்திட்டு மதியம் நல்லா தூங்கணும், கழுத்து வலிக்கும் அப்படின்றதுக்காக பொறுமையாக சீட்டில் லேசாக கீழே இறக்கி சாஞ்சிக்கிட்டே தூங்குற மாதிரி சுரேஷ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி தான் வந்துட்டுருக்காங்க. இன்னொரு சைடு மலர்கிட்ட அவங்களுடைய அத்தை, என்ன மலர் நீ சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணியா, அவங்க 2 பேரும் எங்கே வந்துட்டுருக்காங்களா அப்படின்றாங்க. அத்தை வந்துட்டு தான் இருக்காங்களா அத்தை, இப்போ தான் பேசினேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்றாங்க. சரி அத்தை நீங்கள் மாத்திரை போட்டிங்களா, சாப்பாடு கொடுக்குங்களா அப்படின்றாங்க. மாத்திரை போட்டாச்சு, ஆனால் இப்போ பசி இல்லை, 5 நிமிஷம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ அப்புறம் கூப்பிடுறியா, என்னன்னு தெரியல, நைட் சரியாக தூங்கலாம்,
இப்போ காலையிலே தூக்கம் வருது அப்படின்றாங்க. சரி அத்தை நீங்கள் போய் தூங்குங்க, நான் சமைச்சு முடிச்சுட்டேன், துணி இருக்குது துவைச்சிட்டு அப்புறம் வீடெல்லாம் மாப் போட்டுட்டு உங்களை சாப்பிட எழுப்புறேன் அப்படின்றாங்க. ரொம்ப நேரம் விட்டுறாத மலரே அப்படின்றாங்க. அதெல்லாம் விட மாட்டேன், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்றாங்க. அவருடைய மாமா இருந்துக்கிட்டு எனக்கு தூக்கம்லாம் வரல, வீட்டில் இருக்க போர் அடிக்குது, நான் அப்படியே நடந்து பக்கத்தில் இருக்கிற பார்க் வரைக்கும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்றாங்க. மாமா நீங்கள் சாப்பிடாமே போகிறீங்களே, போயிட்டு தனியாக என்ன பண்ண போகிறீங்க மாமா, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றாரு. இல்லை மாமா நீங்கள் இருங்க, உங்களுக்கு டிஃபனில் கட்டியாச்சும் கொடுக்குறேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பேசிட்டு போய் ஜாலியாக சாப்பிடுங்க அப்படின்றாங்க. மலர் பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. இது இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. கோமதி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா ஸோ நாம்ளே வேண்டான்னு சொன்னாலே மலர் இந்த அளவுக்கு கவனிச்சிக்கிறாள், அவன் மேலே ஏன் நம்ம கொஞ்சம் அதிக வேலையை வைக்காமல் இருக்கணுன்றத யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவருமே கட்டி கொடுத்ததுக்கப்புறமா சரி லட்சுமி நான் வரேன்னு போகிறாங்க. அவங்க போயிட்டு உள்ளே படுத்துக்கிறாங்க. மலர் எல்லா வேலைத்தையும் தனியாக செய்கிறாங்க. வீட்டில் ஆளே இல்லைன்னு மலருக்கு ரொம்ப போர் அடிக்குது. மீனா கோமதி அம்மா எல்லாம் இருந்திருந்தா வேலை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டே இருந்திருக்கலாம். இப்போ பழையபடி ஆயிடுச்சுல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. மதிய சுரேஷ் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. போர் அடிக்குதுன்னு மலர் நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரலான்னு பார்க்குறாங்க. டைம் ஆகிடுச்சுன்னு அத்தை எழுப்பணுன்னு, அத்தை அத்தை சாப்பிடுவீங்க எந்திரிங்க அத்தை அப்படின்னு போய் எழுப்புறாங்க. மலர் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் அப்படின்றாங்க. அத்தை உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அத்தை, சாப்பிடுங்க வாங்க அப்படின்றாங்க. மலர் பசி எடுக்கல மலர் அப்படின்றாங்க. அத்தை கொஞ்சமாச்சு சாப்பிடணும் வாங்கன்னு. பரவாயில்லையே நான் கூட ரொம்ப நேரம் விட்டுருவாளுன்னு பார்த்தா கரெக்டாக டைமுக்கு சொன்ன வேலையை செய்கிறா அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இங்கே சாப்பிட கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்களுமே துணியெல்லாம் மடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. மலர் அதான் சுரேஷும் மதியம் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க வரத்துக்கு எப்படியும் ஈவினிங் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மாமாவும் வெளியில் போயிருக்காரு. உன் புருஷனும் வேலைக்கு போயிட்டான், பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டா, இன்னும் டைம் இருக்குல்ல பாப்பாவை கூட்டிகிட்டு வரதுக்கு, போய் கொஞ்ச நேரம் உட்காரு ரெஸ்ட் எடு, அப்புறமா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு மற்ற வேலையை செய்வேன் அப்படின்றாங்க. அத்தை அப்படின்றாங்க. போ மலர் அப்படின்றாங்க. இது மலருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அத்தை அப்படி சொல்லுவாங்கன்னு அவங்க கனவுல கூட நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ சந்தோஷத்தோட இருக்கட்டும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. போ மலர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் எல்லா வேலையும் செய்ய அப்படின்றாங்க. சரி அத்தை, இவ்வளோ நாளாக ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அத்தை வேலை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய் அப்படின்னு சொல்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சின்ன சின்ன ஆசைகளை தான் அவங்க நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது இப்போது கோமதி அம்மா வேலை மாற்றம் வந்திருக்குன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே மதி தூக்கத்துலேருந்து வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது எந்திரிச்சிடுறாங்க. ஒரு வேகத்தடை ஏறி இறங்குனதும் அப்போ தான் சாரி தூங்கிட்டேனா அப்படின்றாங்க. அவங்க எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது சீட்லாம் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு. நீங்களா பண்ணீங்க தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் இதில் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு. பசிக்குது அப்படின்றாங்க. ஆமாம் நீ தூங்கிட்டு இருக்கே, நானும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, டைம் 3க்கு மேலே ஆச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு ஒருத்தருக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு சுரேஷ் கூட இருக்கும்போது மதி கொஞ்சம் சேஃபாக தான் இருக்காங்க. பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நான் சொல்கிறத சாப்பிடு, நான் வாங்கி கொடுக்குறத சாப்பிடு அப்படின்னு எதுவும் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னு நல்லா பார்த்துக்கிறாரு சுரேஷ். இதெல்லாம் நினச்சி மதி சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பா அம்மா தான் அந்த காலத்து ஆளுங்க, கொஞ்சம் அப்படி நடந்துக்கிறாங்க. இவர் பரவாயில்ல அப்படின்னு தான் மதி நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்புறாங்க. போகும்போது சுரேஷ் வந்து ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்குறாரு. ஏன் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை சாப்பிடுவியான்னு கேட்டேன் அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போய்டுவோம், நீ ரெஸ்ட் எடுன்றாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், தூக்கம் வரல, காலையில் தான் கோமதி அம்மா போட்டு சாப்பாடை சாப்பிட்டு தூக்கம் வந்துடுச்சு, உங்களுக்கு வரல அப்படின்றாங்க. தூக்கம் வந்ததுனால நான் டீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன் அப்படின்றாங்க. சரி இப்போ நான் தூங்க மாட்டேன், உங்கள் கூடவே முழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த டைமில் வந்து புரிஞ்சிக்கிறவும் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றத பேசுகிற கேஃபாச்சும் கிடைக்கிது. அதை பற்றி பேசிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது போது மதியம் சுரேஷும் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.